ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கோ. இப்படி நோட் பண்ணிக்கோ ப்ராப்ளம். ஸோ என்ன ப்ராப்ளம்? The three-phase transmission line is designed to deliver என்ன டிரான்ஸ்மிஷன் லைன் என்ன மெகாவாட் சொல்லியிருக்காங்க, MVA சொல்லியிருக்காங்க. ஓகே, MVAனா என்ன பவர்? இது என்னென்ன பவர்ஸ்லாம் இருக்கு? என்னென்ன பவர் இருக்கு? வீட்டில் யூஸ் பண்ற பவர் மோஸ்ட்லி அப்ளையன்ஸ்ல என்ன பவர் சொல்லுவோம்? ரியல் பவர், அப்பேரண்ட் பவர், அப்புறம் ரியாக்டிவ் பவர். ஸோ ரியல், அப்பேரண்ட் அண்ட் ரியாக்டிவ். ரியலோட யூனிட் என்ன? ரியல் பவர் யூனிட் வாட், கிலோ வாட் ஆர் வாட் வரும். ஓகே, ரியாக்டிவ் பவர் VAR, VAR வரும். ஓகேவா? இது என்ன பவர்? VAன்றது MVA, VAR VA. இது அப்பேரண்ட் பவர். ஓகே, அப்பேரண்ட் பவர் எப்படி டினோட் பண்ணீங்க? ரியல் பவர் எப்படி டினோட் பண்ணோம்? P. P வந்து ரியல் பவர், ரியாக்டிவ் பவர் Q, அப்பேரண்ட் பவர் S. S ஓட ரியல் பவர் ரியாக்டிவ் பவர் எப்படி எழுதுவீங்க? we know that, தெரியுமா? ரியல் பவர் S equal to P plus JQ. this are இதோட நோட் பண்ணி S equal to Sன்றது என்னது? அப்பேரண்ட் பவர் P, ரியல் பவர் Q வந்து ரியாக்டிவ் பவர். ஓகேவா? இப்போ கொடுத்துருது என்ன பவர்? MVA என்ன பவர்? அப்பேரண்ட் பவர். MVA வந்து அப்பேரண்ட் பவர். என்ன வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க? 220 வோல்ட். டிஸ்டன்ஸ் வந்து என்ன? இது என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன்? ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன். why it is called short? 80 க்கு கம்மியா இருக்கு. 66 கிலோமீட்டர், 63 கிலோமீட்டர். ஓகே, டோட்டல் டிரான்ஸ்மிஷன் லாஸ் நாட் எக்ஸீட். டிரான்ஸ்மிஷன் லாஸ் வந்து 2.5% ஆஃப் ரேட்டட் லைன் MVA. இப்போ லைன் MVA என்ன? 190.5. இதன் 2.5% வந்து லாஸ் வந்து போகுதுன்னு இருக்கும். புரியுது என்ன சொல்றேன்? 2.5 லாஸ் கால்குலேட் வச்சுக்க, எல்லாம் கால்குலேட்டட். 2.5னா லாஸ் இருந்துச்சுன்னா எவ்வளவு செகண்டரியில கிடைக்கும்? இப்ப இங்க இப்ப நான் சொன்னல ஃபெரான்டி எஃபெக்ட் சொன்னல, ஃபெரான்டி எஃபெக்ட் சொன்னல, இன்புட்ல வந்து we getting 190.5 MVA, 63 கிலோமீட்டர் கழிச்சு ரிசீவிங் இல்ல. ஸோ டிரான்ஸ்மிஷன் லாஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்? லாஸ் எவ்வளவு லாஸ் சொல்லியிருக்காங்க? இது வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர் மெட்டீரியல் வந்து 20 டிகிரி சென்டிகிரேடுக்கு 2.5 மீட்டர். டிட்டர்மைன் த ரெக்வயர்ட் கண்டக்டர் டயாமீட்டர் அண்ட் கண்டக்டர் சைஸ். கண்டக்டரோட சைஸ் அப்புறம் வந்து டயாமீட்டர் கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. சைஸ்னா அது வந்து சி மைல்ல சொல்லுவாங்க, சி மைல் ஆர் மீட்டர்ல சொல்லுவாங்க. ஓகே, PL என்ன? லாஸ். இது என்ன புரியுதா? இது ஏன் 2.5 போட்டிருக்கோம்? இங்க 2.5% வந்து இதுல இருந்து 2.5% தான் லாஸ். அப்ப இது வந்து எவ்வளவு லாஸ்? இது 4.7625 வந்து மெகாவாட். மெகாவாட் போட்டாலும் ஓகே, MVA போட்டாலும் ஓகே தான். ஓகே, மெகாவாட்ல போட்டிருக்காங்க. ஓகே, அப்ப எவ்வளவு லாஸ் ஆகுது? 190.5ல MVAல 4.7625 வந்து லாஸ் ஆகுது. ஓகேவா? கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஃபார் அப்பேரண்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா this is watt power. இந்த P எல்லாம் டெஸ்ட் இருக்கா? Pக்கு ஃபார்முலா என்னப்பா? ஒரு ரியல் பவர் ஃபார்முலா. ரியல் பவர் Pக்கு என்ன ஃபார்முலா? VI cos phi. ஓகே, Qக்கு என்ன? ஒரு ஃபார்முலா ஃபார் Q? VI sin phi. Sக்கு V into I. 3 phase போனீங்கன்னா
இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா சிங்கிள் பேஸ்க்கு 3 பேஸ், இது வந்து சிங்கிள் பேஸ் 3 பேஸ் 3 பேஸ்ல பி ஃபார்முலா என்ன? பி 3 பேஸ் வந்து 3 into VL V phase I phase cos phi. அதெல்லாம் முன்னாடி ஃபார்முலா இருக்கு √3 VL IL. இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பா? 3 ஃபேஸ் வோல்டேஜ் எடுத்துக்கணும், லைன் வோல்டேஜ். ஓகே புரிஞ்சுச்சா? லைன் வோல்டேஜ் எடுத்தீங்கன்னா we take as √3, ஃபேஸ் வோல்டேஜ் எடுத்தீங்கன்னா we have to 3. புரியுதா? இது Q க்கு சொல்லுங்க பார்க்கலாம். Q க்கு என்ன வரும்? அதே ஃபார்முலா தான் 3 V phase I phase cos phi. Q வந்து அதர் ஃபார்முலா வந்து √3 VL sin phi. sin phi VL IL sin phi. and next வந்து S என்ன வரும்? 3 into V phase I phase. அப்படி இல்லைன்னா S equal to √3 VL IL. இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்காங்க? இது என்ன மீனிங் தெரியுமா? இப்படி ஒரு லைன் போட்டா என்ன மீனிங்? பர்சன்டேஜா? இப்படி போட்டா என்ன? மேக்னெட்டிவ்னு அர்த்தம். பாசிட்டிவ் வந்தாலும் நெகட்டிவ் வந்தாலும் we take as பாசிட்டிவ் வேல்யூ. புரியுதா? இப்படி போட்டீங்கன்னா மேக்னெட்டிவ் மட்டும் தான் இருக்கணும். சிம்பிள் தெரியுமா எல்லாருக்கும்? ஐ போட்டு ரெண்டு பக்கம் லைன் போட்டீங்கன்னா this is magnitude of the current. அது பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் we take as பாசிட்டிவ் வேல்யூ. ஓகே, இது புரியுதா ஃபார்முலா? இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? ஆக்சுவலா அந்த ரிவர்ஸ்ல பார்ப்போம். நம்ம ரெசிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் தான் டிட்டர்மைன். கண்டக்டர் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாதான் ஏரியா வச்சு நம்ம எவ்வளவு ஏரியால இருந்து டயாமீட்டர் கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஃபார்முலா என்ன? ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா ரோ L by A. L கொடுத்துருக்காங்க. L என்ன மீட்டர்? கிவன் L என்னப்பா? லென்த் எத்தனை? 63 கிலோமீட்டர். L1 63 கிலோமீட்டர். ரோ என்ன? ரோ இது ரோ வந்து 2.85. A இப்போ A வந்து தெரியாது. ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம் ரெசிஸ்டன்ஸ்? வேற நம்ம ஃபார்முலா R equal to V by I. L கிடையாது, V by I. இப்போ V என்னது? இங்க 220 கிலோவாட். I என்னது? தெரியாது. I எப்படி கண்டுபிடிக்கலாம்? we given S. S ல கொடுத்திருக்காங்க. S கொடுத்திருக்காங்கல √3 V phase or VL IL. இப்போ IL வந்து என்னது? S divided by √3 VL. ஸ்டெப்ஸ் தெரியல, சைடுல நோட் பண்ணிங்க. இந்த இது ஓகே, சைடுல அந்த ப்ராப்ளம் சைடுல நோட் பண்ணிங்க. நம்ம ஆர் ஏரியா தெரியாது, ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர் கண்டுபிடிக்கணும். ஏரியா என்னது? ஆக்சுவலா ஏரியா என்னது? what's the formula for area? pi r square தானே? ஏரியா ஃபார்முலா என்னப்பா? pi r square தானே? pi r square தானே ஏரியா? r வேல்யூ என்ன? இது ஏரியா. ஓகே, what's r here? r என்னதுங்க? ரெசிஸ்டன்ஸா? ஸ்மால் r என்ன? ஏரியா எப்படிப்பா கண்டுபிடிப்பீங்க சர்க்குலர் கண்டக்டர்ல? 4 pi r ஸ்கொயர் தான் ஏரியா. அதுல ஆர்ன்றது என்ன? ரேடியஸ். ரேடியஸ் கண்டுபிடிச்சா டயாமீட்டர் கண்டுபிடிச்சலாமா? என்ன பண்ணுங்க பாருங்க, சால்வ் பண்ணுங்க. கால்குலேட்டர் எடுத்துக்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ்ல வாங்க, இது எழுதிக்கோ. R equal to rho L by A. ஓகே,
ஏ வந்து பை ஆர் ஸ்கொயர். இப்போ ஆர் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் இந்த ஆரும் டிஃபரெண்ட். ஓகே, இது வந்து ரெசிஸ்டன்ஸ், திஸ் இஸ் ரேடியஸ். அதனால ஸ்டைல் வேணா நோட் பண்ணிக்கோ. இந்த ஆர் வந்து ரேடியஸ், திஸ் ஆர் இஸ் ரெசிஸ்டன்ஸ். கேபிட்டல் ஆர் இஸ் ரெசிஸ்டன்ஸ், ஸ்மால் ஆர் இஸ் ரேடியஸ், பை ஆர் ஸ்கொயர். இப்போ இந்த ஆர் கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். இந்த ஆர் கண்டுபிடிங்க என்ன வேணும்? V by I வேணும். இப்போ இந்த I என்ன பண்ணுவீங்க? அதான் கண்டுபிடிச்சிருங்க. I equal to S by root 3 VL. புரிஞ்சுச்சா? I வந்து கண்டுபிடிங்க. I ஃபார்முலா என்ன? நீங்க என்ன பவர் கொடுத்துருக்காங்க? அப்பேரண்ட் பவர் தான் கொடுத்துருக்காங்க. அப்பேரண்ட் பவர் கொடுத்ததுனால S equal to root 3 V into IL. ஓகேவா? IL இருந்தால S by root 3 VL. இப்போ இது கால்குலேட் பண்ணுங்க. S ஓட வேல்யூ என்ன? இங்க 10 to the power of 3 போட்டுருக்கோம். Why 10 to the power of 3? Unique conversion is important. Okay, problem. ஏன் 10 to the power of இது எந்த யூனிட்ல இருக்கு? மெகாவோல்ட். இது கிலோவோல்ட். இது ரெண்டுத்தையும் வந்து சேம் யூனிட் மாத்தணும். ஓகேவா? மெகாவா கிலோவா மாத்திரம் என்ன பண்ணீங்க? மெகாவானா என்ன தெரியுமா? 10 power 6. கிலோவா மாத்திரம் என்ன பண்ணும்? 10 power 3 ஆல மல்டிப்ளை பண்ணும். அதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா 190.5 into 10 power 3. இங்க கீழ வந்து அப்படியே எடுத்துப்பாங்க 220 கிலோவோல்ட். இது எவ்வளவு வருது ஆன்சர் பண்ணுங்க, ஃபைண்ட் பண்ண கால்குலேட்டர். 10 to the power of 3 போட்டனா we getting மெகாவோல்ட்ல இருந்து kVA மாறிடும். இப்போ இங்க வந்து 10 to the power 3 இங்க வந்து as usual இது kVA தான் இருக்கு. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். இப்போ 2 kVA கேன்சல் ஆயிடும். நீ வேணா இன்னும் சிம்பிளா வேணா மொத்தம் வாட் இல்ல வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து பண்ணலாம். கேவிஏ ரெண்டுமே மேல கீழே ரெண்டு சேம் யூனிட் இருக்கணும். புரிஞ்சுச்சா? இது ஃபைனல் ஆன்சர் எல்லாருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க? நம்மள PL ஈக்குவல் டு I ஸ்கொயர் ஆர் லாஸ் தெரியும்ல. லாஸ் ஈக்குவல் லாஸ் என்ன? லாஸ் ஃபார்முலா I ஸ்கொயர் ஆர் லாஸ். I ஸ்கொயர் ஆர் தெரியும்ல. லாஸ் நம்மள வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் லைன் லாஸ் வந்து I ஸ்கொயர் ஆர். இங்க 3 ஏன் போட்டிருக்காங்க? ஃபேஸ் 3 ஃபேஸ்னால இங்க லைன் எடுத்தனால 3 ஃபேஸ். ஓகே, இது கால்குலேட் பண்ணீங்கன்னா இதுல இருந்து ஆர் தெரியாது. PL வந்து இங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இது கண்டுபிடிச்சிருக்கோம். ஆர் வந்து தெரியாது, ஐ தெரியும். ஐ வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ இது சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் பவர். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க 10 to the power of 6 போட்டிருப்பாங்க. வாட்ஸ் தி பர்பஸ் ஆஃப் திஸ்? இது என்ன யூனிட்ல இருக்கு? மெகாவாட். மெகாவாட் வந்து வாட்டா கன்வெர்ட் பண்ணும். வாட்டா கன்வெர்ட் பண்ணா 10 to the power of 6. ஏன்னா கீழே வந்து ஆம்ஸ்ல இருக்கு. ஓகே, இது கிலோ ஆம்ஸ் அப்படி இருந்தா 10 power 3 அப்படி போட்டுக்கலாம். இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா 500 ஆம்ஸ்ல இருக்கு. அப்ப 500 ஸ்கொயர் இன்டு 3 இதை போட்டீங்கன்னா we get 6.3635. ஓகே, இது யா வந்து புரியுதுல்ல? இப்போ நீங்க நான் சொன்ன மெத்தட்ல போனீங்கன்னா உங்களுக்கு டீனியஸ் தான் இருக்கும். ஸோ நீங்க இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணீங்க. லாஸ்ட்ல இருந்து we can find the resistance. ஓகே, லாஸ் வந்து பவர் லாஸ் வந்து இங்க வந்து 4.7625 கொடுத்துருக்காங்க. சோ பவர் லாஸ் ரெசிஸ்டன்ஸ். இப்போ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா அப்ப என்ன பண்ணணும்? ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏரியா ஃபார்முலா என்ன? திஸ் ஃபார்முலா. இல்ல ஏ கண்டுபிடிங்க. ஏ ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை ரோ இன்டு எல். ரோ வேல்யூ ரெசிஸ்டிவிட்டி இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. ரோ வேல்யூ 2.8 இன்டு 10. ரோ வேல்யூ தான் ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டி வந்து 2.84 இன்டு 10 to the power minus 63 ஏன் போட்டிருக்காங்கன்னா இது என்னது? மாத்தி போட்டேனா? ரோ பை எல் டிவைடட் பை ஆர். ஓகே, ரோ வேல்யூ என்ன? ரோ வேல்யூ 2.84 இன்டு 10 to the power minus 8 இங்க கொடுத்துருக்காங்க. எல்லோட வேல்யூ என்ன? கிலோமீட்டர் வந்து மீட்டர்ல போட்டிருக்காங்க. ஓகேவா? 63 இன்டு 10 to the power of 3. அப்படி என்ன மீனிங்? எவ்வளவு மீட்டர் இருக்கு? இது ஏரியா நாமல என்ன யூனிட் வரும்? ஏரியா ஒரு யூனிட். சோ அதெல்லாம் டயாமீட்டர் கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்?
டயாமீட்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? A equal to 5r square. R கண்டுபிடிங்க first. Root of கண்டுபிடி root of a by pi. அவ்வளோ பை கண்டுபிடிச்சு d கண்டுபிடிங்க. d வந்து எவ்வளவு சென்டிமீட்டர் வருதான்னு பார்க்கலாம். எவ்வளவு வருது கால்குலேட் பண்ண? கால்குலேட் பண்றா. ஏரியா என்ன? 2.81764. கரெக்டா வருது பாருங்க. வருதா? டயாமீட்டர் வருதா? இது எவ்வளவு மீட்டர் வருது? 0.0189 வரும். மீட்டர்ல போடுறப்ப சென்டிமீட்டர்ல மாத்துறப்ப 1.894 வந்துடும் சென்டிமீட்டர். இன்ச்சில மாத்துறப்ப